ஃப்ளோவில் படிக்கும்போது கருணாநிதி என்னன்னா சாரி 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 ஃபார் தட். ரொம்ப பெரிய மனசு தான்ல அவருக்கு. உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி. இதை வந்துட்டு நீங்கள் பெரிய மனசுன்னு சொல்கிறீங்க. என்னடா அதுன்ற மாதிரி தான் இருக்குது. திரு ஆதவர்ஜனா அவர்கள்லாம் வந்துட்டு இப்போ பேசும்போது கூட அவன் அப்படியே ஓப்பனாகவே சொல்லியிருக்கான். வார்த்தைகள்லாம் வந்து இப்போ மீடியாலேருந்தே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே பக்கம் வெறும் 57 பேர். நாங்கள் எழுந்தால் சட்டசபையில் யாருமே பேச முடியாது. இது வந்து ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. முதல்வர் வந்து இதை கண்டிக்கவே இல்லை. அங்கே 57 பேர் இருக்காங்க. நாங்கள் எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்க்க TN Talkies தமிழ். ஃப்ளோவில் படிக்கும்போது கருணாநிதி என்னன்னா சாரி 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 ஃபார் தட். ரொம்ப பெரிய மனசு தான்ல அவருக்கு. இதில் இதை வந்துட்டு நீங்கள் பெரிய மனசுன்னு சொல்கிறீங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது வந்துட்டு அவர் வீட்லேயே நல்லா வந்து அதாவது மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்திருப்பார் அந்த என்ன பேச போகிறோன்றத. அப்படி இருந்துமே கூட வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது கருணாநிதி அப்படின்னு வந்துருவான். இல்லை சாரி சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் நம்ம கலைஞர் அப்படின்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் கருணாநிதின்ற ஒரு பேரை தெரியாதனமா, அது ஒன்றும் தவறு கிடையாது. சட்டமன்ற குறிப்புகளில் வந்துட்டு அவருடைய பேர் கலைஞருடைய பேர் கருணாநிதி தான். கலைஞர் அப்படின்றது வந்து அவங்க அன்பா அழைக்கக்கூடிய ஒரு பேர். ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒன்றும் தவறு கிடையாது அவர் சொன்னதில். இருந்தாலும் அவர் வந்து கலைஞர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்கிறத வெளிக்காட்டும் விதமா அதை வந்து அவர் அப்படி சொல்றாரு. அப்படின்னா அப்போ நம்மளுடைய முதலமைச்சரே வந்துட்டு கருணாநிதி அப்படிங்கிற பேரை சொன்னதுக்கு சாரி கேட்கிறாரு. அப்படின்னா நம்ம வந்து அந்த பேரை சொல்லலாமா? அப்போ அதாவது நம்ம சாதாரண மற்ற அமைச்சர்களோ மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ வந்து சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கே வந்து உரைச்சிருக்கணும், தோணி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அவர் வந்து தாவேக அமைச்சர் எந்திரிச்சு வந்து சொல்றாரு இந்த மாதிரி கருணாநிதி அப்படின்னு பேசிடுறாரு. உடனே வந்துட்டு இவர் எந்திரிச்சு சாரி ஃபார் தட் அப்படி சாரி அப்படின்னு வந்து அவர் சொன்னதுக்கு வந்து அவர் சொன்ன தப்பு, அவர் சொன்னதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. இது வந்து இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. அது வந்துட்டு எப்படி சொல்றது, நீ வந்து இது வந்து முதலமைச்சருக்கு அவர் சொல்லியே வந்து அவர் சாரி கேட்குறாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்றேன், எனக்காக என்னோட தலைவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்ற ஒரு இடத்த வந்து நான் ஒரு தொண்டனா நான் விடுவேனா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து விடுவேனா அப்படின்றது ஒன்று இருக்கு. இது வந்து ஏதோ வந்து பேசி வச்சு நீ சொல்ற மாதிரி சொல்லு, நான் வந்து சாரி கேட்குற மாதிரி கேட்குறேன். ஏன்னா இது அப்படியே வந்து என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுது அப்படின்னா, டிவிகே ஹேண்டில்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தலைக்கணம் இல்லாத தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அப்படின்னு போட்டு எல்லாரும் இதாகிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு இது ரொம்ப ஈஸியா அவாய்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அப்போ வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு ஸ்கிரிப்டடா இருக்க மாதிரியே இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்க்கும்போது. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே வந்துட்டு கலைஞர்னு சொல்றாரு, இவங்க எந்திரிச்சு வந்து நீங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதலமைச்சர் வந்து இவருக்கு சார்பா மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வந்துட்டு என்னடா அதுன்ற மாதிரிதான் இருக்கு. டிஎம்கே பக்கம் வெறும் 57 பேர். நாங்கள் எழுந்தால் சட்டசபையில் யாருமே பேச முடியாது. இது வந்து ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. முதல்வர் வந்து இதை கண்டிக்கவே இல்லை. எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டசபை போக்க? அவங்க வந்து 2 பேருமே பொலிட்டிக்கலான ஃபைட்ஸ் நிறையா உள்ள நடக்குது கண்டிப்பாக. ஸோ அது அந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டுடைய ஒரு சைடாக இதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்போ அவங்க வந்து நீங்கள் 57 பேர், நாங்கள் வந்து 107 பேர் இருக்கோம், நாங்கள் எந்திரிச்சு கத்தனை என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு லிட்ரலாக அவர் வந்து திரும்ப அவர் ட்ரிகர் பண்ணுறது அப்படின்றது இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும், டிவிகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக ஆதவர்ஜனா அவர்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது. போன சட்டசபையில் அதாவது ட்ரிகர் பண்ணுற அமைச்சராக மட்டும் இல்லை, அதாவது ஒரு காரசாரமான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவுமே வந்து இருக்காரு திமுக சைட்லேருந்து குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது. முந்தநேத்து நடந்த சட்டசபையில் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் ஆட்சியில் வந்துட்டு நடந்த தப்புக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு நீங்களே சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஆட்சியில் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு உதயநிதி சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக தான் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு இதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரு ஆதவர்ஜனா அவர்கள்லாம் வந்துட்டு இப்போ பேசும்போது கூட இப்போ அவர் வந்து கற்பழிப்புன்ற வார்த்தை வந்து அவன் அப்படியே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இப்போ மீடியாலேருந்தே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆணாதிக்க ஒரு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வந்து பாலியல் வன்கொடுமை, அதாவது பாலியல் வல்லுறவு, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் இது பண்ணுறாங்க. கற்பழிப்புன்ற வார்த்தையெல்லாம் வந்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் இப்போ தமிழ் சமூகத்தில் நம்ம ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வார்த்தை. அந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து திருத்திக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது அட் த சேம் டைம் இதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து அவர் சொல்கிறாரு 2020க்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தினால் ஏற்பட்ட குற்றங்கள்ன்றது வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அதிகரிச்சிருக்கு. அதாவது அவர் சொல்ல வர்றது திமுக ஆட்சியில் தான் வந்து அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. நான் ஆரம்பத்தில் சொல்ல வரேன், அது போன ஆட்சிலையும் இருந்திருக்கு, இந்த 3 மாதத்துலையும் அதை வந்து அவங்க கர்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னன்னா, அதை வந்து நம்ம 3 மாதத்துக்குள்ளே அதை வந்து நம்ம கண்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து பண்ண முடியாதுன்றதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.